ரகு அடுத்து அவங்க மாநாட்டிற்கு தயாராவாங்க போல இருக்கிறது. ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிற போதும் அந்த முதல் மாநாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மாநாட்டை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரியுது. அந்த மாநாட்டில் என்னென்ன அதில் இன்னும் தெளிவுபடுத்துவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதாவது அந்த மாநாட்டிலேயாவது வந்து கொள்கையை பற்றி பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுனா உங்களுடைய கொள்கைகள் என்னன்னு சொல்லணும். நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் 2026 ஜெயிக்கிறது மட்டுமே, வாகை சூடுவது மட்டுமே எங்களுடைய இலக்கு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பலனளிக்கும்னு தெரியல. மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன, இப்போ நீட்டை பற்றி என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் உள்ளொதுக்கீடை பற்றி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாடு ஃபுல்லாக அது வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு அப்புறம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ லேட்டரல் என்ட்ரி பற்றி உங்களுக்கு கருத்து? அரசியல்னா உங்களுக்கு தினம்தோறும் அது ஒரு கள செயல்பாடு, தீவிர செயல்பாடு தான். ஆமாம், இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒரு படம் வேற நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த 2026 எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி கேம்பெயின் தான் உங்களோட அரசியலா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது பேசணும்ல, திஸ் ஆர் தட்னு ஒன்று சொல்லணும் இல்லையா? அது சொல்லவே இல்லை இது வரைக்கும். அந்த மாநாட்டிலே நீங்கள் சொன்ன மாதிரி மாநாட்டிலே சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாத்துலேயும் ஒரு கை வச்சிருக்கிறாங்க. பேரில் வந்து திராவிடம் இல்லை, தமிழர், தமிழக வெற்றி கழகம்னு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த குறியீடுலாம் பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருணாநிதி அவர்களுடைய ஒரு ஃபேவரட் செம்மொழி பாடலில் அந்த ஒரு இருக்கிற அந்த சென்டென்ஸ் மாநாட்டில் நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமே எனக்கு வந்து அவர் ஞாபகம் தான் வரும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய ஞாபகம் தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறபோது அதை வந்து இவங்க ஒரு டேக்லைனாக ஆக்கிட்டாங்க. அடுத்தது வாகை மலர் இருக்குது இல்லையா, அது வந்து கொடியில் இருக்குது. அது சங்கப்பாடல்லாம் இருக்குது, வாகைனாலே வெற்றி சூடுவது அப்படின்னு. ஸோ தமிழர் பெருமை அப்படிங்கிறதையும் அவங்க அப்புறம் மொழிப்போர் தியாகிகளோட இலக்கை அடைவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன புரியல, மொழிப்போர் தியாகிகளின் இலக்குன்றது அன்றைக்கு அது ரொம்ப பெரிய கனப்பரிமாணம் கொண்டது. ஆமாம். இப்போ இவங்க மொழி கொள்கையில் பெரிய மாற்றம் வேணும்னு சொல்ல போகிறாங்களா? இப்போ சோஃபார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து பிஜேபி இந்தி புகுத்த முயற்சி செஞ்சாலும் அதை எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம், மொழிப்போர் தியாகிகளின் இலக்குன்றப்ப நாங்க இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு தான் எங்க நிலைப்பாடுன்னு பூடகமா சொல்றாங்களா? திமுக ஃபார்ம் பண்ணும்போது இருந்த அந்த மாதிரி கொள்கையெல்லாம் நாங்க இன்னும் அதை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஒரு வெற்றிகரமான மாடலா இருக்குல்ல. நீங்க வந்து இப்போ 67 வேற மாற்று சித்தாந்தம் உள்ளவங்களே வரல. இப்போ முன்பு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதாக சொல்லப்பட்ட காலத்துல எல்லாம் திரைப்பட பாடல்ல ஏதாவது ஒரு குறியீடு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த அரசியல்வாதியை சொல்லுது அப்படின்லாம் அதை எல்லாம் வெளியில பேசி அப்படி உணர்ந்து கையெல்லாம் தட்டிட்டு இருப்பாங்க. இப்போ கட்சி பாடல், கட்சி உறுதிமொழியிலும் கூட ரொம்ப பூடகமாகவே பேசுகிறாங்களா, உடைச்சு பேச மறுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அது அவங்களுடைய மாடல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே மாடல் தான். நீங்கள் வந்து மக்களுடைய உயர்வுக்காக பாடுபடுவோம். ஏடிஎம்கே கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏழை மக்களுக்கான கட்சிங்க அப்படிம்பாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரே வரியில் அண்ணாயிசம்ன்றவாரு. இப்போ அதுக்கப்புறம் அவங்க வெல்ஃபேரிசம், நாங்கள் வந்து எளிய மக்களோட இருப்போம் அப்படிம்பாங்க. அதே மெசேஜை வேற பேக்கேஜிங்கில் அவர் கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு உயர்வுக்காக பாடுபடுவோம், இது வரைக்கும் நம்மளுக்காக பாடுபட்டோம்னு சொல்கிறாரு. பட் ஸ்பெல் அவுட் பண்ணணும். இப்போ வந்து சோஷியல் மீடியா ஏரால நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் 24/7 ப்ராசஸ் அரசியல் கட்சி நடத்துறதுங்கிறது. உங்கள் கருத்து என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து இன்றைக்கும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. ஸோ இப்போ அது மீட் பண்ணாமலே நடத்திடலாம் அப்படிங்கிற மாடல் நிறைய இருக்குது. மத்தியில் இருக்குது, மாநிலத்தில் இருக்குது. அவசியம் இல்லைன்னு ஆட்சியில் இருக்கிறவங்களே அப்படி நினைக்கிறாங்க. பட் புதுசாக வரவங்களுக்கு வந்து அது தேவைன்னு நினைக்கிறேன். தேவை ஒன்று, நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் அறிக்கை வாயிலாக, உங்களுடைய பேச்சுக்கள் வாயிலாகவாவது நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கணும்ல. ஏதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய எக்ஸாக்ட்லி அவசியம். ஏதாவது ஸ்பெல் அவுட் பண்ணணும்ல. இப்போ பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறது, ஜென்ரலாக ஒரு விஷயங்களுக்கு வந்து அறிக்கை வருதே தவிர ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தணும்னா கோயிங் ஃபார்வர்ட் அது ரொம்ப முக்கியமாயிடும். அப்புறம் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, எதை தான்ப்பா பேச போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. யார் நம்ம எதிரி, யார் நம்ம கூட்டணி, இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்த. கூட்டணி கூட சொல்ல வேண்டாம், எதிரி யார், நாங்க யார் எதுக்கு போறோம் அப்படிங்கிறது அது ஒரு பிராட் டேர்ம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க சொன்னதுல இன்னொன்று 3 எழுத்து அப்படின்னு சொன்னப்ப, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பாடுறப்ப 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பூடகமா புரிஞ்சுப்பாங்க, அவர் அண்ணாவை தான் சொல்ல போறாருன்னு. நான் சென்சார் பல இஷ்யூனால அவர் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலகத்துக்கே தெரியும் யாரை சொன்னாருன்னு. அதை வந்து திமுக கூட எடுத்துக்கலாம், அண்ணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஏன்னா இப்போ இவர் எம்ஜிஆர் சொல்றாரா அண்ணா சொல்றாரா? அண்ணாங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர், புது பரிமாணத்தை கொடுத்தாரு தமிழக அரசியல்ல.
ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு சித்தாந்தத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவரை சொல்கிறாரா அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒரு புது டைரக்ஷனில் போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. புது விசை, புது திசை. அதில் இன்னொரு குறிப்பாக திரு அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அப்படின்னு அந்த பாடல் வரியில இருக்கு. அப்போ அரசர் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் வந்து அரசர்னு பிரதமரை தொடர்ந்து சொல்லி அது விவாத பொருளாலாம் மாறிட்டு இருந்தது. இந்த அரசர் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரா? திரு மோடியோடைய கொள்கைகளை நாங்கள் வந்து எதுப்போம் அல்லது அவர் பர்சனலாக பேர் சொல்லி எதுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் இது வரைக்கும் வந்திருக்குதா? நம்மளா அது வந்து நம்ம யாரை எதிர்க்க போறாரு, கேள்வி கேட்க போறாரு, பேர் தளபதின்னு இருக்கிறதுனால அரசருக்கு எதிர்ப்பாருன்றாங்களே, அவ்வளோதான். அது இந்த அரசர் அந்த அரசர்னு நம்ம சொல்றதுக்கான, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. இவர் தான் சொல்றாருன்னு சொல்ற மாதிரி அவருடைய பேச்சோ நடவடிக்கையோ எதுவுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. போகதான் தெரியும். ஒரு புறம் அவர் இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தலை அப்படின்னாலும் நான் களத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு கட்டமாக அவர் அடுத்ததை நகர்ந்து முதல் மாநில மாநாடு அளவுக்கு நகர்ந்துட்டாங்க. இன்னொரு புறம் பார்க்கிறப்ப கூட்டணிக்கான அழைப்பு அப்படின்னு முன்பு கடுமையாக எதிர்த்த அதிமுக கூட விஜய் மீது ஒரு கரிசனம் காட்டி பேசுகிறாங்க. அவருக்காக பேசுவது. அண்ணாமலை அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம். சீமான் உறுதியாகவே சொல்கிறார், இது வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு சீமான் அவர்கள் விஜயோடு கரம் கோர்க்க தயார் அப்படின்னு. திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்படின்றப்ப விஜயை மையமாக வைத்து கூட்டணி கணக்குகள் இனி பேசப்படுமோ? அதான் முக்கியம். படுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து ப்ராக்டிக்கலி 77ல் தனியாக தான் இருந்ததுலாம் வந்து ஒரு சிறிய கட்சிகள் தான். பெரிய கட்சிகளோட கூட்டணி அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. தனியாக பிடிச்சாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. விஜயால ஆட்சி தனியாக பிடிச்சிட முடியுமாங்கிறது வாய்ப்பே கிடையாது 2026. நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை அல்லது கூட்டணி கட்சிகளுடைய துணை அவசியம் தேவை. அது இல்லாமல் பண்ணவே முடியாது. இவருக்கும் தேவை, மற்றவங்களுக்கும் தேவை. இவரை விட டெஸ்பரேட்டாக இருக்க போகிறது வந்து ஏடிஎம்கே. டூ ஆர் டை எலெக்ஷன் 2026. என்னை பொறுத்த வரைக்கும் 26 அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா கட்சி கலகலத்து விடும். கட்சியோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு 5 years தான் அவங்களால பவர் விட்டு வெளியில் இருக்க முடியும். அவங்க திரும்பி பவர் வரலைன்னா அந்த கட்சிக்கு ஆக்சிஜன் இல்லாத மாதிரி. திமுகவால் பல வருடங்கள் நடத்திட முடியும். அவங்களுக்கு அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேவுடைய அந்த ஹார்ட்வேர் டிசைனே எப்படின்னா ஒரு 5 வருஷம் நம்ம வெளியில் இருக்கலாம்ப்பா, திரும்ப ஆட்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பதவின்ற ஆக்சிஜன் கொடுத்தே அது ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடருக்கே அந்த நிலைமைன்னா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப கடினமாயிடும். அவருடைய லீடர்ஷிப் கொஸ்டின் ஆகிடும். ஸோ அவங்களே மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து விஜயோட ஏதாவது ஒரு பேக்டுக்கான வழி இருக்குதா? ஆனால் திரு ரகு, முதல்ல விஜய் வந்தால் அவர் களத்துக்கு வரணும். முதல்ல அவருடைய சொந்த பலம் என்ன அப்படின்னு முதல்ல அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்னொன்று, கூட்டணி போனால் தனித்துவம் பாதிக்கப்படுற சூழல். இப்போ நம்ம சமீபத்திய உதாரணம்னா மக்கள் நீதி மையத்திற்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியும் பார்க்க முடியுது. இப்போ யாரோடு அவர் கரம் கோர்க்க முடியும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடத்தையும் நான் சுவீகரித்து கொண்டேன்னா நாம் தமிழரோட போகிறதுலையும் சிக்கல் இருக்குது. அப்படின்னா கூட்டணியில் மற்றவர்களுக்கு சிக்கல் மாதிரியே விஜய்க்கும் சிக்கல் இருக்கத்தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை விட மற்றவங்க டெஸ்பரேட்டாக இருப்பாங்க. அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்ல, இவரும் தோக்குறாரு அல்லது மேபி ஏடிஎம்கேவும் தோக்குதுன்னு வச்சுங்களேன், ஏடிஎம்கேவோட ஸ்பேஸ் டெஃபினட்டாக வேக்கண்ட் ஆகிடும். இந்த எலெக்ஷனில் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய கட்சியினுடைய எதிர்காலமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறியாயிடும். எடப்பாடி பழனிசாமினால இந்த தலைமையில் தொடர்ந்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் நம்ம ஆக்குப்பை விடலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம டைமும் கிடைக்குது, இன்னொரு 5 years கிடைக்குது. நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். அனுபவம் கொடுத்துருக்கோம். இந்த தேர்தல் அனுபவம் வந்து ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு டெஃபினட்டாக ஒரு அலையன்ஸ் தேவை. காங்கிரஸ்லாம் வெளில வராத சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி தேவை. நாம் தமிழர் வர மாட்டாங்க, வேறு யார் அவங்களுக்கு வருவாங்க? இப்போ நினச்சி பாருங்கள், காங்கிரஸ் அதுக்கப்புறம் திருமாவளவன் எல்லாருமே அங்கேயே இருக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. ஏன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதில் அவங்க வெளில வரதுக்கான அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை, எங்கள்கிட்ட அனுபவம் இருக்குது. இப்படியே கூட ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இப்போ இது எடப்பாடி பழனிசாமி வந்து தான் வந்து தன்னுடைய பொசிஷனை செஞ்சு பண்ணணும்னு நினைப்பாரு தவிர அடுத்த எலெக்ஷனில் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவர் இப்போ அந்த 2026 சிந்திக்கிற இடத்துல அவர் இருக்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கியமான இடம், கமலஹாசன் அவர்கள் வந்தபோது அவர் ஊழல் எதிர்ப்பை பிரதானமாக சொன்னதுனால அந்த தருணத்தில் திமுக அதிமுகவோட அவருக்கு கரம் கொடுக்கறதுல சிக்கல் இருந்தது. ரஜினி அவர்கள் நான் சிஸ்டத்தையே மாற்ற போகிறேன் அப்படின்னு வந்தார். ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த ஊழல் எதிர்ப்புன்றதை அவர் ஒன்றும் பெருசாக பிரதானப்படுத்தலை. அதனால அதிமுகவோடு இந்த சமூக நீதி இதெல்லாம் சொல்லி அலைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்லை விஜயன், ரியாலிட்டி நீங்கள் வந்து இப்போ திமுக மற்றும் அவங்களுடைய அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.
அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி பக்கம் போகணும்னா அல்லது ஒரு போராடணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தேவை. ஆனால் இப்போ ஒரு சீமானோட சேருவாராங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. அந்த அறிக்கையில் அந்த உறுதிமொழியில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இனம் மதம் அதுல வந்து பிறந்த இடம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, பிறந்த இடம்ங்கிறது சீமான் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து அப்படின்னா அங்க ஒரு சிக்கல் ஒரு அப்ப நீங்க வந்து அந்த கேள்வி எழுது. அப்புறம் சீமானோட சேர்ந்துன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து தேவையில்லாத சுமையெல்லாம் இவங்க பின்னாடி வந்துடும். இப்போ அவங்க சில ஜாதிகளை வந்து அவங்க எப்போதுமே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாதுல்ல, யாரையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றார் அவருடைய ஃபிலாசபியா இருக்கு விஜயோட. சீமானோட சேர்ந்துட்டாலே அது முடிஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த வேற்றுமொழி பேசுகிறவங்க ஆனால் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கிறவங்க அவங்க வந்து இவரோட ஒரு இணக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ சீமான் இருக்கிற கூட்டணி வந்து நம்ம கூட்டணின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் இவர் விரும்புவாரா? நீங்கள் திராவிட கட்சிகளோட சொன்னீங்க, அது ஒரு கமலுக்கு அவர் பேசுறதுனால வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இவர் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் கூட சீமானோட போகிறதுலேயும் நான் பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறேன். இந்த உறுதிமொழியை படிக்கிற போது எல்லாவற்றிலிருந்தும் சுவீகரித்து கொண்டிருப்பதனால அது ஒரு விதத்துல பலமாவும் இருக்கு, அதே நேரத்தில் கூட்டணின்னா பலவீனமாகவும் அவருக்கு இருக்குல்ல. எல்லாற்றிலிருந்து நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா யாரோடு அலைன் ஆகிறான்ற ஒரு சிக்கல், ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் அவருடைய ஸ்டாண்ட் இது வரைக்கும் இருக்கு. கிளியர் கட்டாக ஸ்பெல் அவுட் பண்ணல அவர். இப்போ வந்து ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. நம்ம ஆந்திராலேயே பார்த்தோம், வந்து சிரஞ்சீவி இவர் அளவுக்கு பாப்புலரானவர். பவன் கல்யாண் முதல் எலெக்ஷனில் எவ்வளோ படுதோல்வி அடைஞ்சார்னு பார்த்தோம். அவரும் விஜயோடைய ஆல்மோஸ்ட் வந்து பாப்புலாரிட்டி உள்ளவர் அங்கே. அதோடு இல்லாமல் சாதி பலம் வேற உள்ளவர். ஆனால் வந்து அரசியல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு பெக்யூலியரான விஷயம். இந்த ஜாதி பலம் இல்லாதவர்கள் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடிகர்கள் ஷைன் ஆகிருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு வந்து அவர் இந்த நம்ம மொழி பேசுகிறவரே கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் வந்து ஒரு பெரிய பொதுவாக பார்க்கப்படுறவர். ஆமாம், இவரை நம்மாருன்னு ஒருத்தவங்க சொல்லி அவரை அந்த கொண்டாடுறதை விட இது எல்லாருக்குமானவர். அவருக்கு அந்த ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாது. அவருடைய சாதி பின்புலம்லாம் யாருக்கும் அவர் என்னங்கிறது கிளியராக டிஃபைனே பண்ண முடியாது. அவங்க அப்பா ஒரு மதம், அம்மா ஒரு மதம், இப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பாஜக அப்படி அறியப்பட்ட இடத்தில் பாஜக கடந்த காலங்களில் ஒரு நுணுக்கமான அரசியல் செய்து ஜோசப் விஜய் அப்படின்னு அவரை அந்த இடத்துக்கு நகர்த்தினாங்க, அதை வெளிப்படுத்துங்கன்ற இடத்துக்கு நகர்த்தினாங்கல்ல. ஒரு அதுலேருந்து அவங்க மூவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக யாராவது கட்சி ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சொல்ற ஒரு ஸ்டாக் ரிப்ளை நாங்கள் கூட்டணி வைப்போம். ஏன்னா அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லிட்டார், அவரோட கோணம் மாறுபட்டு தான் இருக்கு. கூட்டணி தேவையில்லைங்கிற சுச்சுவேஷனில் அவங்க இல்லை. அது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டேட்டில் சொல்ல போகிறது இல்லை, ஜென்ரலாக பேசியிருக்காங்களே தவிர வந்து பட் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ இன்னொன்று கோணம், இப்போ விஜய் வந்து பெரிய அளவில் ஒரு மாஸ் ஆக்டராக இருந்துட்டுருக்கார், எல்லாரெல்லாம் கொண்டாடப்படக்கூடியவர். அந்த ரசிகர்களை கொண்டாடக்கூடியவர்களை எல்லாம் அப்படியே வாக்குகளாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை நடிகராக கொண்டாடுவோம் ஆனால் அரசியலாக விலகும் அப்படின்ற பல நடிகர்களுக்கு அந்த சிக்கல் இருந்தது, அது இவருக்கு இருக்குமா? இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? கடினம் தான் அது. இப்போ நீங்கள் வந்து ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிளான சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிற போது சுச்சுவேஷன் வேறு, ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இருக்கிற போது நிலைமை வேறு. இப்போ இல்லை, ஏடிஎம்கே கன்சிடரபிளி வீக்கெண்டு பல தேர்தல்களாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து அடுத்த தேர்தலுடைய முடிவுகளை நம்பி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் தான், அதுதான் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். அவர் திமுக எதிர்த்து அரசியல் செஞ்சாலும் அவருடைய முதல் நம்பிக்கை வந்து ஏடிஎம்கேவுடைய கரண்ட் சுச்சுவேஷன். அப்புறம் பிஜேபி அவங்க நினைச்ச அளவுக்கு அவங்களால வளர முடியல. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும். டெஃபினட்டாக அந்த திசை நோக்கியும் போகல. அதனால் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு அவர் நினைக்கலாம். நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி கிளியர் கட்டா ஸ்பெல் அவுட் பண்ணணும். அவர் கட்சி எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுது, யாரை எதுக்குது, எதுக்காக போராடும். சும்மா வளர்ச்சினா இங்க வந்து ஒரு எதிர் அரசியல் செய்யாம அல்லது வந்து உங்களுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்தாம வளர்ச்சிங்கிறது எப்படி வரப்போகுது? நிறைவா ரகு, இப்போ இவர் வெற்றியை நோக்கி நகர்றார். வாகை மலர் எல்லா குறியீடுகளும் வெற்றியை இலக்கா வைத்து நடந்தாலும் அரசியலில் இன்னொன்று இருக்கு. அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்றதை தாண்டி யாரோட வெற்றியை வந்து தடுப்பார், யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவார், விஜயால் யாருக்கு வந்து நெருக்கடின்ற ஒரு பெரிய இது இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு கட்சியை சொல்றாங்க, இந்த கட்சிக்கு தான் பாதிப்பு, அந்த கட்சிக்கு தான் பாதிப்பு. நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? ஓவராலா எல்லார்கிட்ட இருந்து அவருக்கு வந்து வாக்குகள் வரும். இந்த செக்ஷன் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன்னா மக்கள் வந்து இப்போ அந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற அந்த இருதுருவ அரசியலே மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு 2026 நான் இருக்கிறதா நினைக்கிறேன். அது அதுவும் வந்து தனியாக செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால காட்சிகள் கோலங்கள் மாறும். மக்கள் நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இப்போ திமுக 2021 அவங்களுக்கு கிடைச்ச ஆதரவு 26 கிடைக்குமா? ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஜென்ரலாக எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதவர்களுடைய மனநிலைமையும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுமக்கள் கட்சி சாராதவர்கள். ஸோ அதை கூட இவர் நம்பி இருக்கலாம். அவங்க ஒரு மாற்றம் தேவைன்னு நம்மளை சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டிங் டைம் அஹெட். பொறுத்திருந்து விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஆக்டரால எதுவும் சாதிக்க முடியலன்னா தமிழ்நாட்டு அரசியலை எந்த நடிகராலையும் செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டம்ன்றது அரசியலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களை கூட்டும் அப்படின்னு நம்பலாம். மிக்க நன்றி ரகு, உங்கள் விரிவான பார்வையை முன் வச்சிங்க.